அந்த காதை பிடிச்சு அதி சஞ்சல சேஷ்டத்துவம், அதி சஞ்சல, இப்படி சஞ்சலமா ஓடுறியே அப்படி பிடிச்சு தர 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 தரன்னு இழுத்துன்னு வர, அதி சஞ்சல சேஷ்டத்துவம், உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படியே கிடுகிடுகிடுன்னு இழுத்துன்னு வந்து கண்ணினுள் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயம் என்னப்பனில் நன்னித்தல் குருகூர் நம்பி எல்லக்கால் அன்னைக்கு மமுதூரும் எல்லாவுக்கே அப்படி பிடிச்சு இழுத்துன்னு வந்து அந்த உலூகலை இந்த உயர்ந்த உரையில போர் நிறுத்தி அங்கேருந்து கயத்தை கொண்டு வந்து ஒரு சுத்தி சுத்தி கட்டினாள். கட்ட போச்சே ஒரு அங்குலம் கயிறு குறையும், முடிச்சு போட முடியாது. இந்த அம்மா படுற அவஸ்தை, இந்த குழந்தைய பார்த்து இங்கேருந்து ஓடினியான தெரியுமா, போகக்கூடாது ஜாக்கிரதை, எது சக்ரோஷி கச்சத்துவம் அதி சஞ்சல சேஷ்டிதா, ஓ பார்ப்போம் அப்படின்னு அதுகிட்ட சத்தியம் வாங்கிட்டு ஓடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, என்ன இவர் முடியறதுக்கு முடியல, அதனால நிக்க வச்சு விட்டா முடியலையே, அது வீழ்ச்சி பார்த்துட்டு இருந்தவளை. அப்போ ஓடி போட போறதேன்னு பயம், அதுகிட்ட சத்தியம் வாங்கிக்கிற, வெளியில போனையான தெரியுமா அப்படின்னுட்டு அங்கேருந்து போய் இன்னொரு கயத்தை எடுத்துன்னு வந்தேன். அது நின்றுட்டு இருக்குது பாவம் போல, எவ்வளவு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிக்கிறது பாருங்க. அது நின்றுட்டு இருக்குது. அங்கேருந்து வந்து அந்த கயத்தை இந்த கயத்தோட முடிச்சு போட்டு ஒரு சுத்தி மறுபடியும் முடியணும்னா ஒரு அங்குலம் குறையும், மறுபடியும் இன்னொரு கயர், சத்தியத்தை வாங்கிட்டு இன்னொரு கயர், இப்படியே ఆ గొల్లలింటిలో ముత్తైదులు మెడలో ఉన్న మంగళ సూత్రంబు తప్ప తాడు లేదే அப்படின்னார். இங்க தெலுங்குல அந்த கொல்ல பாவம், அதாவது அந்த ஆய்ப்பாடியிலே ஆயர் குடும்பத்திலே இருக்கக்கூடிய ஸ்திரீகள் கழுத்துல கட்டிட்டு இருக்காரு மங்கள சூத்திரம், அது தவிர கயிறே கிடையாது. மீதி கயிறு மொத்தத்தையும் கொண்டு வந்து சுத்தி 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 கண்ணி குறுங்கயிற்றினார், என்ன கண்ணின் சிறுத்தாம்பு முடிச்சு போட்டு 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 இந்த குழந்தைய முள்ள கட்டிவிட்டாள். அவள் கட்டுண்ட பண்ணிய பெருமாயன், அவனா கட்டுண்டான், இல்லைன்னா அவளால் கட்ட முடியுமா? அம்மா படுற சிரமத்தை பார்த்து கட்டுண்டது. அவ கட்டி போட்டுட்டு இவள் என்ன பண்ண, இந்த கண்ணுக்குட்டியை பிடிச்சு அப்படி கட்டினாளாம். அங்கே அந்த பசுவை பிடிச்சு அங்க கொண்டு போய் கட்டுற, அங்க இருக்கிற சாணத்தை எடுத்துன்னு வந்து இங்க போடுற, இங்க இருக்கிற புல் கட்டை கொண்டு போய் அங்க வைக்கிற, பால் கறக்கிற பாத்திரத்தை எடுத்துட்டு போய் அங்க வைக்கிற, அங்கேருந்து இந்த கொட்டகையெல்லாம் பெருக்கிற, இதெல்லாம் யசோதை பண்ணிட்டு இருக்க. அவ அம்மா பண்ற காரியத்தை பார்த்துட்டு இந்த ரெண்டு கையாலையும் தலையில போட்டுட்டுதான். அவ அம்மாவை பார்த்து தலையில ரெண்டு கையாலையும் அடிச்சுக்கிறது, இது அடிச்சுட்டு நிக்கிறத அவ பார்க்க, ஏன் தலையில அடிச்சுக்கிற அப்படின்னு கேட்டா யசோதை, நீ பண்ற காரியத்தை பார்த்தா எனக்கு அப்படிதான் இருக்குது. என்னது அது அப்படின்னு அந்த குழந்தை சொல்றது, இதெல்லாம் உனக்கு விடணும்ன்றதுக்காக தானே நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், என்ன பிடிச்சு உடல்ல கட்டிவிட்டு இத்தையே பண்ணிட்டு இருக்கிய நீ, அதனால நீ எப்ப விமுக்தி அடைய போற? உன் வீட்டுக்கு நான் என்னத்துக்கு வந்திருக்கேன், என்ன சீராட்டி தாளாட்டி என்ன அனுபவிக்கணும், இந்த பந்தம் எல்லாம் உனக்கு விடணும்ன்றதுக்காக வந்திருந்தா என்ன பிடிச்சு உள்ள கட்டிவிட்டு இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கியே, உன்னை போல நான் என்ன சொல்றது அம்மாவா போட்டேன்னு வேற ஒன்றும் சொல்ல முடியல, அதனால என்னால ஒன்றும் சொல்ல முடியல அப்படின்னு நெருக்கடிக்க போட்டாள் யசோதை. அதனால பாருங்க, பகவானை பிடிச்சு கொஞ்சம் உள்ள கட்டினாதான் நம்ம காரியம் நடக்கும். கோவில் கதவை